எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனல்ல பார்க்க போறது சகல விதமான பாவங்களை போக்கி அனைத்து விதமான செல்வ வளங்களையுமே அள்ளித்தரக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனத்தை பத்தின அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போறோம். மேலும் இந்த சந்திர தரிசனத்தை மேற்கொள்ளக்கூடிய சமயத்துல எந்த குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கைகளில் வைத்து தரிசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்களையுமே தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வானத்துல தோன்றக்கூடிய மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. பஞ்சாங்கத்திலையும் சரி இல்லை நம்ம தினசரி கேலண்டர்கள்லையும் சரி மூன்றாம் பிறையை மக்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. மூன்றாம் பிறையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செல்வ வளமானது பெருகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமானது இருக்கு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிவபெருமான், பார்வதி தேவி தாயார், விநாயக பெருமான் இப்படி அனைத்து தெய்வங்களுமே சூடக்கூடிய இந்த பிறையை தான் தெய்வீக சின்னம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்படி இந்த மூன்றாம் பிறை உருவான கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா இந்த சந்திர தரிசனத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஒரு தடவை தக்ஷனுடைய சாபத்தால் தன்னுடைய 16 கலைகளையும் இழந்திருப்பாரு சந்திர பகவான். தன்னுடைய கலைகள் அனைத்தையுமே மீண்டும் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே சந்திர பகவான் சிவபெருமானை நோக்கி தியானம் செய்வார். தக்ஷனுடைய சாபத்தால் உருவாகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து ரொம்பவுமே வருத்தம் அடைவார். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய 27 மனைவியருமே தங்களுடைய தந்தையான தக்ஷன் கிட்ட போயிட்டு சாப விமோச்சனம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவுமே வேண்டி கேட்பாங்க. ஆனால் தக்ஷன் தன்னுடைய அறியாமையால் அளித்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் செய்த புண்ணியங்கள் அனைத்துமே குறைந்துடும் அப்படிங்கிறதால சாப விமோச்சனம் எதுவுமே அளிக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 27 நட்சத்திர மனைவிகளும் சந்திர பகவானும் சிவபெருமானை நோக்கி தவம் இருப்பாங்க. இப்படி சந்திர பகவானுடைய தவத்தை பார்த்து மெய்சிலுக்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு எந்த மாதிரி வரம் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தலைமுடியில் மூன்றாம் பிறையை அமரக்கூடிய விதத்தில் ஒரு வரத்தையும் தருவார். அதே சமயத்தில் சிறுக சிறுக வளர்ந்து முழு பலனையும் அடைய முடியும் அப்படிங்கிற கருத்தையும் வலியுறுத்தியிருப்பார். நம்ம சொல் வழக்கில் பார்த்தீங்கன்னா 1000 பிறை கண்டவர் அப்படின்னு சொல்லி 80 வயது நிறைவுற்றவர்களுக்கு சதாபிஷேகம் செய்யக்கூடிய நேரத்தில் சொல்வது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கும். இப்படி இந்த சந்திர தரிசனத்தை முறையாக காணக்கூடியவர்கள் 80 வயதை அடையும் பொழுது 1000 பிறை கண்டவர் அப்படிங்கிற ஒரு சொல் வழக்கானது வந்தது. இப்படி இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3வது தினத்தன்னைக்கு நம்ம மூன்றாம் பிறை அப்படின்னு சொல்லிட்டு சந்திர தரிசனம் காண்பது அப்படிங்கிறது செய்வோம். இப்படி இந்த சந்திர தரிசனத்தை பார்க்கறதால நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். அதே சமயத்தில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் சகலவிதமான பாவங்கள் நீங்குவதோடு மட்டும் இல்லாமல் அள்ள அள்ள குறையாத செல்வ வளங்கள் அனைத்தையுமே இந்த சந்திர தரிசனமானது அருள்வதா சொல்லப்படுது. இது குறிப்பிட்டு இந்த வயதுடையவர்கள் தான் சந்திர தரிசனம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாம் கிடையாது. சிறு குழந்தைகள் இந்த சந்திர தரிசனத்தை காணும் பொழுது ஞாபக சக்தி அதிகரிப்பதாகவும் சொல்லப்படுது. மாதம் நமக்கு இந்த சந்திர தரிசனம் வந்தாலுமே ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த மாதமாக கருதப்படக்கூடிய காரணத்தாலையும், இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுத்தரக்கூடிய காரணத்தாலையும் இந்த குறித்த ஆடி மாதத்தினுடைய சந்திர தரிசனமானது அதிசக்தி வாய்ந்த நாளாக பார்க்கப்படுது. தீராத கடன் சுமையானது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், ஏற்படக்கூடிய எல்லா விதமான பண பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும், இந்த அற்புதமான மங்களவார சந்திர தரிசன நாளைக்கு நம்ம சந்திரனை தரிசிக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை கைகளில் வைத்தபடி தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு அபாரமான பலன்களை பெற்றுத் தருவதா நம்பப்படுது. அதே மாதிரி 4ஆம் பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கிறது செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஏன் நம்ம வீட்டு பெரியவங்க கூட சொல்லுவாங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை விநாயக பெருமான் சந்திரலோகத்துக்கு விஜயம் செய்யும் பொழுது கைகளில் கொழுக்கட்டையோட வந்திருப்பாரு. இதை பார்க்கக்கூடிய சந்திர பகவான் விநாயக பெருமானை பார்த்து ரொம்பவுமே ஏளனமா சிரிப்பாரு. இதனால விநாயக பெருமான் ரொம்பவுமே கோபமடைவாரு. சாதாரணமாகவே இந்த அமாவாசை முடிந்து வரக்கூடிய 4ஆம் பிறை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது 4வது திதியான சதுர்த்தி சேர்ந்து வருது. சதுர்த்தி அப்படிங்கும் பொழுதே அது விநாயக பெருமானுக்கு உரிய ஒன்று. அப்படி அந்த நாளன்னைக்கு விநாயக பெருமான் எந்த மாதிரியான சாபம் தரார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சதுர்த்தி நாளன்னைக்கு உன்னை யாரெல்லாம் தரிசனம் மேற்கொள்கிறாங்களோ அவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு சாபத்தை கொடுத்துருவாரு. இதனால ரொம்பவுமே மனவருத்தம் அடையக்கூடிய சந்திர பகவான் தெரியாமல் செய்த தவறை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி சாப விமோச்சனம் தரும்படி கேட்டுக்கொள்வார். விநாயக பெருமானும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சந்திர பகவானை மன்னிப்பாரு. ஆனா என்ன சொல்லுவாருன்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் பிறையை பார்ப்பவர்களுக்கு மட்டும்தான் முழு மகிழ்ச்சியானது பொங்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவாரு. 4ஆம் பிறையை பார்க்கும் பொழுது நிறைய கெடுபலன்கள் அனைத்துமே விளைவதா சொல்லப்படுது. இதுக்கு புராண காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வும் சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு.
ஒரு தடவை கண்ணன் தெரியாமல் நான்காம் பிறையை பார்த்துருவாரு. இதனால் வீண் பழிக்கும் ஆளாவார். இதுக்கு பரிகாரமாக கண்ணன் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வரக்கூடிய மாதங்களில் வர அமாவாசை முடிந்து வரக்கூடிய 3ஆம் நாளன்னைக்கு சந்திர தரிசனம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் விநாயக பெருமானையும் வேண்டி பள்ளியிலேருந்து விடுபடுவார். இதனாலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு பெரியவங்களும் சரி, முன்னோர்களும் சரி, நான்காம் பிறையை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. 3ஆம் பிறையை பார்க்கும் பொழுது மட்டும்தான் முழு மகிழ்ச்சியானது பொங்குவதாகவும் சொல்லப்படுது. இப்படி இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுதே சகலவிதமான பாவங்களை போக்குவதோடு மட்டுமில்லாமல் செல்வ வளங்கள், குடும்ப ஒற்றுமை, இது அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய நாளாக அமையுது. அப்படி அந்த சந்திர தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாலை 6:30லேருந்து 7:15 நம்ம சந்திர தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது செய்யணும். குறிப்பிட்டு இந்த நேரத்தில் தான் சந்திரன் வருவார் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது. நம்ம குறைந்தது 6:15 மணிலிருந்தே சந்திர தரிசனம் மேற்கொள்வதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். மேற்கு திசையில் சந்திர தரிசனம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். இப்படி இந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே செல்வ வளங்கள் அனைத்துமே பெருகுவதற்குண்டான ஒரு முக்கியமான தரிசனமாகவும் பார்க்கப்படுது. காலை நேரம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது அதை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். அதே மாதிரி மாலை வேலை அப்படிங்கிறது விஷ்ணு முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்கு. அதனாலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த விஷ்ணு முகூர்த்த வேலையில் வரக்கூடிய சந்திர தரிசனம் அப்படிங்கிற நேரத்தில் வீடுகளில் விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக செல்வ வளம் பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதா சொல்லப்படுது. நம்ம எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விதமான பரிகாரங்கள் அனைத்துமே செய்திருப்போம். அதுவும் குறிப்பாக கடன் தீரணும் அப்படிங்கிறதுக்காக அமாவாசை நாட்களையோ இல்லை இதர நாட்களையோ நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் இந்த அற்புதமான மங்களவார சந்திர தரிசன நாளன்னைக்கு நம்ம ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை கைகளில் வைத்தபடி சந்திரனை தரிசித்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தீராத கடன் சுமை அனைத்துமே தீர்வதற்குண்டான அருள் பிறக்கும். அப்படி அந்த விதத்தில் நம்ம சந்திரனை தரிசிக்கும் பொழுது நம்ம கைகளில் எந்த மாதிரியான பொருட்களை கட்டாயமாக வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரே ஒரு ரூபாய் நாணயம், ரூபாய் நாணயத்தோடு நம்ம ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்க்கணும். பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது நமக்கு பணவரவை கொட்டித்தரக்கூடிய பொருள் அப்படிங்கிறதால இந்த ஒரு பொருளை நம்ம நாணயத்தோடு சேர்த்து வைத்து சந்திரன் முன்பாக காட்டணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக பணவரவு பல மடங்கு அதிகரிப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இதுக்கு அடுத்தபடியாக 3வது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துவரம் பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. செவ்வாய் பகவானுக்கு உகந்த ஒரு தானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா துவரம் பருப்பு சொல்லுவோம். அப்படி அந்த துவரம் பருப்பை கொஞ்சமாக இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு சந்திர தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் கைகளில் வைப்பது அப்படிங்கிறது செய்யணும். நம்ம கைகளில் வைக்கக்கூடிய துவரம் பருப்பை என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் பதிவினுடைய நிறைவில் சொல்கிறேன். அடுத்ததாக 4வது முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1-2 துளசி இலைகள். துளசி அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளமாக கருதப்படக்கூடிய பொருள். அதே சமயத்தில் நம்ம இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தின் பொழுது கைகளில் வைத்திருந்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நமக்கு மகாவிஷ்ணுவனுடைய அருளும் சந்திர பகவானுடைய அருளும் ஒரு சேர கிடைப்பதா சொல்லப்படுது. அடுத்ததாக 5வது முக்கியமான பொருள், தங்கம் சேருவதில் இருக்கக்கூடிய தடைகள் முழுவதுமே விலகணும், அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அடகு வைத்த ரசீது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அந்த ரசீதை கைகளில் வைத்தபடி வெளிப்படுவது அப்படிங்கிறது செய்யலாம். இல்லை தங்க தோஷம் அனைத்துமே விலகணும், தங்கம் அதிகமாக சேரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை சந்திரனை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் கைகளில் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இந்த 5 முக்கியமான பொருட்களை நீங்கள் கைகளில் வைத்தபடி நீங்கள் சந்திரனை தரிசிக்கும் பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் சாபங்களும் தீரணும், இனி வரக்கூடிய நாட்களில் எனக்கு கடன் சுமை தீர்வதற்குண்டான வழி பிறக்கணும், அதற்குண்டான பணவரவானது ஏற்படணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. அற்புதமான சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு அரிதாக வரக்கூடிய ஒன்று. ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது நமக்கு ஆனந்த வாழ்வை அருளக்கூடிய மாதம் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசன நாள் நமக்கு செவ்வாய்க்கிழமையோடு வருது அப்படிங்கிறது கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வரமா நினைச்சு நான் சொன்ன பொருட்களை கைகளில் வைத்தபடி சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. நம்ம சந்திரனை தரிசித்ததுக்கு அப்புறமா கைகளில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரூபாய் நாணயத்தை நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் பச்சை கற்பூரத்தோடு சேர்த்து வைப்பது அப்படிங்கிறத செய்யலாம். கைகளில் வைத்திருக்கக்கூடிய துளசி இலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் வீடுகளில் வைத்திருக்கக்கூடிய பெருமாளுடைய படத்திற்கோ இல்லை மகாவிஷ்ணுவனுடைய படத்திற்கோ சாற்றுவது அப்படிங்கிறத செய்யலாம். துவரம் பருப்பை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் அப்படியே வச்சுட்டு மறுநாள் காலை நேரத்தில் விளக்கேற்றக்கூடிய சமயத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணீரில் ஊற வச்சு காகத்திற்கோ உணவு வைக்கும் பொழுது காகத்திற்கு அந்த உணவோடு சேர்த்து பருப்பையும் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க. நிறைவாக தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை நீங்கள் கைகளில் வைத்து வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை அணிந்து கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். ஒருவேளை அடகு ரசீது வைத்து நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரசீதை நீங்கள் சாதாரணமாக வைக்கக்கூடிய இடத்துல பத்திரமா வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கோங்க.
இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா ஆடி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசன நாளின் பொழுது எந்த மாதிரியான வழிபாட்டு முறையை கடைபிடிக்கணும், எந்த குறித்த பொருட்களை நம்ம கைகளில் வைத்தபடி சந்திரனை தரிசிக்கும் பொழுது அளவிலா பலன்கள் அனைத்துமே பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான தகவல்கள் எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து அனைத்து விதமான வளங்களையும் பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான செல்வவளமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.